Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the holy name of God. இந்த புதிய நாளிலேயும் புதிய வாரத்திலேயும் நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்து அவருடைய வார்த்தையை வாசிக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு பகிர்ந்தளித்த இந்த பெரிய தயவுக்காக நன்மைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us the great grace and abundant mercy to come to His presence on this new day, on this new week. ஆண்டவருடைய பெரிதான அளவற்ற கிருபையினாலே நாம் இப்பொழுது 5 வாரங்களை கடந்து 6வது வாரத்திற்குள்ளாக இந்த வேத வாசிப்பிலேயும் வேத தியானத்திலேயும் நாம் பிரவேசித்திருக்கிறோம். By the abundant grace of God, we have so far completed 5 weeks and we entered the 6th week into these 180 days Bible reading challenge and 180 days devotion. கடந்த 5 வாரங்கள் 30 நாட்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியங்கள் ஏராளம் ஏராளம். The truth that the Lord revealed us in the past 5 weeks and month was really great and abundant. ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for the lesson the Lord has taught us from the book of Proverbs in the past 1 month. இவைகளை நாம் நம்முடைய ஏசியாவடி சபையினுடைய யூடியூப் சேனல்லே மாத்திரமல்ல ஆர்க் டிவியிலேயும் லைவ் டிவியில் லைவாகவும் அதே வேளையில் சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல்லேயும் இவைகளை தேவன் காணும்படி வசதிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving us a facility to broadcast this service not only through our YouTube channel but also through ARC TV and live through Live TV and also Satyam Gospel YouTube channel. அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. All glory, honor and praise be to the name of the Lord. நாம் ஜெபத்தோடு இந்த காலை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். Let us start the morning devotion with a prayer. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. பெலனடைய நீரப்பிடுமே பெலத்தினாவியே பெலனடைய நீரப்பிடுமே எங்கள் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம். Our holy and merciful Father, Lord, we come to your presence in the name of your Son, Jesus Christ. இந்த காலை வேளையிலேயும் எங்களுக்கு ஜீவனையும் கிருபையும் தயவையும் கிருபையாக நீர் திறந்து கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதித்து இம்மட்டு வழிநடத்தி வந்த கிருபைகளை எண்ணி உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, even this morning we really thank God and thank you for Lord giving us good strength, health and all the graces and mercies that you bestowed upon us, Lord. ஆண்டவரே, உம்முடைய தயவும் இரக்கமும் கிருபையும்
இந்த காலவேளையிலே எங்களை சந்தித்து ஆண்டவரை நன்மையானவைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து போதித்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். Lord, we also pray that your Lord grace, mercy and your favor meet us today, and Lord teach us the thing that is good to us, Lord. இன்றைக்கு சகல சத்தியத்திற்குள் எங்களை வழி நடத்தும். Lead us into all truth today. எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். Open the eyes of our heart, Lord. ஞானம் தந்து ஆசீர்வதியும். Provide us wisdom and bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great. இந்த காலவேளையிலேயும் மீண்டும் நம்முடைய 180 நாட்களில் நாம் வேதத்தை வாசிக்கிற முயற்சியிலேயும் அதோடு சேர்ந்து 180 தியானங்களை நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Even now I thank God for giving us grace, for giving us one more opportunity also to take part in this 180 days Bible reading challenge and to also meditate from the book of Proverbs. கர்த்தருடைய வேதம் ஒரு பெரிய பொக்கிஷம், கர்த்தருடைய வேதம் ஒரு ஆழமான களஞ்சியம். The Bible, the word of God is a great repository, it is a great treasure for us. நாம் எவ்வளவுதான் அதை வாசித்தாலும் தியானித்தாலும் அதிலிருந்து மொண்டு எடுத்தாலும் அது ஒரு நாளும் தீர்ந்து போகவே போகாது. No matter how much we may meditate it or take out of it, it will never cease. கர்த்தர் தாமே நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I really thank God for the grace that God has given us. இந்த காலவேளையிலேயும் நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். So let us continue our meditation. உங்கள் வேத புஸ்தகங்களில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசிக்க திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible to the book of Proverbs chapter 2 verses 6 and 7. நீதிமொழிகள் 2:6 முதல் 7. Proverbs 2 verses 6 and 7. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். For the Lord gives wisdom, from his mouth comes knowledge and understanding. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். He stores up sound wisdom for the upright. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். He stores up sound wisdom for the upright. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வசனத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையோடு இன்னைக்கு நிறுத்தினார் என்ன? So today the Lord stopped with this word today. இந்த வசனத்தை நீங்க பார்ப்பீங்களானா இந்த வார்த்தை தமிழ்ல அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார்னு போட்டிருக்கு. In English, in Tamil it is said as he will keep sound wisdom for the upright. வைத்திருக்கிறார் அப்படின்ற வார்த்தைக்கான சரியான அர்த்தம் சேமித்து வைத்திருக்கிறார்னு அர்த்தம். So the right meaning for this word is he stores up sound wisdom. ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு. That is what it is in English. அவர் சேமித்து வைத்திருக்கிறார். ஒரு கிடங்களை எப்படி சேமித்து வைப்பாங்களோ அப்படி சேமித்து வைத்திருக்கிறார். So like how you store in a storehouse, he has stored up wisdom for us. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் when you read the Bible, பல இடங்கள்ல நம்முடைய தேவனுக்கு அநேக சேமிப்பு கிடங்குகள் இருக்கிறதாக நீங்க வாசிக்கலாம். We can read there are many good storehouses for the Lord in the Bible. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இது உண்மை. It might be surprising you, but it is true. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், if you read Deuteronomy 28 and verse 12, அங்கே ஆண்டவர் சொல்லுவார், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். The Lord will open for you his good storehouse, the heavens, to give rain to your land in its season and to bless all the work of your hand. பொக்கிஷசாலையாகிய வானம் அப்படினு வாசிக்கிறோம். His good storehouse, the heavens. நீங்கள் சங்கீதம் 31:19க்கு வருவீர்களானால், if you come to Psalm 31:19, அங்கே வேதம் சொல்லுகிறது, the Bible says, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். we read how great is your goodness which you have stored up for those who fear you, which you have wrought for those who take refuge in you. தமிழ்ல உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைன்னு இருக்கு. in Tamil it is written as you have made the goodness that you have made for them. ஆனால் ஆங்கில வேதாகமத்துல நீர் ஆயத்தம் பண்ணி அல்லது சேமித்து வைத்திருக்கிற நன்மைன்னு போட்டிருக்கு. but in English it says as your goodness which you have stored up for them. சேமித்து வைத்திருக்கிற நன்மை, goodness which you have stored up. அதனால தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். we read in 1 Corinthians 2:9, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை
கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வாசிக்கிறோம். We read here, eye has not seen nor ear heard nor have entered into the heart of man the things which God has prepared for those who love him. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவன் சில காரியங்களை நமக்காக ஆயத்தம் பண்றாரு, சில காரியங்களை தேவன் சேமித்து வைக்கிறாரு. So it means that there are certain things which God prepares for us and certain things which God stores up for us. இவைகள் எல்லாருடைய கண்ணும் பார்க்கத்தக்கதாக வெட்ட வெளிச்சமாக தெரியாது. So this may not be open for all eyes to see. இவைகள் கண்களுக்கு மறைந்த ஒரு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. They are kept in a treasure or storehouse that is hidden from all. இவைகள் தேவனுடைய பாதுகாப்பு அறையிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. They are kept protected in the storehouse of God. நாம நினைக்கிறோம் பேங்க் இந்த வங்கி எல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறோம். So we think we are the people who discovered all these banks. ஆனா ஆண்டவர் இந்த பேங்க் எல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே சேமிப்பு கிடங்கள் எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். But before these banks came into existence, the Lord has kept all the storehouses. வானமே அவர் பேங்கா இருக்கு. Heaven is his bank. பூமியில் அநேக பொக்கிஷசாலைகளை வைத்திருக்கிறார். He has also kept many storehouses on the earth. நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். We can say many more. அவர் காற்றை கூட, நீங்கள் எரேமியா 10:13 பாருங்களேன். If you read in Jeremiah 10:13, அங்கே வாசிக்கிறோம், we read here, அவர் சத்தமிடுகையில் வானத்தில் திரளான தண்ணீர் உண்டாகிறது, அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார்னு போட்டிருக்கு. When he utters his voice, there's a tumult of waters in the heavens, and he causes the clouds to ascend from the end of the earth. He makes lightning for the rain and brings out the wind from his storehouses. அதாவது தண்ணியை சேர்த்து வைக்கிறாராம். So he stores up water. காற்றை பண்டக சாலையில வைத்திருக்கிறாராம். He has kept his wind in the storehouses. அவர் ஏராளமான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். He has kept so many treasures. அவைகள் கண் காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவே இல்லை. And those treasures eyes have not seen nor ear heard nor entered into the heart of man. இந்த அநேக பொக்கிஷங்கள்ல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அல்லது உத்தமமான வழியில நடக்கிறவர்களுக்காக சேமித்து வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் என்னவென்றால் ஞானம். Among the great treasures of God that the Lord has stored up, one important treasure which the Lord has stored up is wisdom. ஆகவேதான் நம்ம நீதிமொழிகள் 2:7 வாசித்தோம். That's what we read in Proverbs 2:7. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். He stores up sound wisdom for the upright. இன்னொருதமாய் சொன்னால் மெய் ஞானத்தை சேமித்து வைத்திருக்கிறார் அல்லது சேர்த்து வைத்திருக்கிறார். Or he stores up sound wisdom, or he gathers or prepares and stores up sound wisdom for the upright. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ கர்த்தர் ஞானத்தை சேமித்து வைத்திருக்கிறார் அப்படின்றதற்கான அர்த்தத்தை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது? So how to understand the meaning where it says God has stored up wisdom for us? இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு காண்பித்து அதை அப்படியே உட்கார்ந்து தியானிக்க பண்ணின போது, when the Lord showed me this word and made me to meditate about it, ஆண்டவரே இந்த வார்த்தையை விளங்கிக் கொள்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுங்க நான் கேட்டுட்டே இருந்தேன். I was asking God, Lord, give me a verse to know the explanation meaning of this word. அப்பொழுது ஆவியானவர் ஒரு வசனத்தை எனக்கு என் கண் முன்பாக கொண்டு வந்தார். Then the Holy Spirit brought a verse before my eyes. லூக்கா 3:17. Luke chapter 3 and verse 17. இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த நீதிமொழிகள் 2:7 திறவுகோலாக கர்த்தர் எனக்கு காண்பித்தார். So the Lord showed me this verse as a keyhole for the verse that is present in Proverbs 2:7. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த திறவுகோலை நம்ம பயன்படுத்தினா நீதிமொழிகள் 2:7 கதவை நம்ம திறந்துறலாம், பூட்டை திறந்துறலாம். If we use this key, then we can open the lock of Proverbs 2:7. அதோட மறைபொருள்கள் நமக்கு தெரிஞ்சிரும். So we can see the hidden treasure of it. தேவன் சேர்த்து வைத்து வைக்கிறார் என்றதை எப்படி புரிந்து கொள்வது? How to understand that God stores up for us? லூக்கா 3:17 வாசிங்க. Luke 3:17. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். His winnowing fan is in his hand, and he will thoroughly clean out his threshing floor and gather the wheat into his barn, but the chaff he will burn with unquenchable fire. இங்கே தேவன் சேமித்து வைக்கிறார், சேர்த்து வைக்கிறார் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். So here we can read that the Lord gathers and stores up. கோதுமையை
களஞ்சியத்துல சேர்க்கிறார். He gathers the wheat into his barn. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ கோதுமையை களஞ்சியத்துல சேர்க்கிற கர்த்தர் ஞானத்தை என்ன பண்றாருன்னா சேர்த்து வைக்கிறார். The Lord who stores up wheat in his barn, he will also store up wisdom in his barn. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? How can we understand this? இப்ப திரும்ப அந்த வசனத்துக்குள்ள வாங்க. லூக்கா 3:17 வாங்க. Come to the same verse again, Luke 3:17. இந்த கோதுமையை தேவன் களஞ்சியத்துல சேர்க்கிறதுக்கு முன்பாக Before the Lord gathers or stores this wheat into his barn, அவர் முதலாவது என்ன செய்கிறார் என்றால் தூற்று கூடையால கோதுமையை சுத்திகரிக்கிறார். first he will clean out his threshing floor using the winnowing fan. அவர் தமது களத்தை நன்றாக விளக்குகிறார் அல்லது சுத்தம் செய்கிறார், பெருக்கி எடுக்கிறார். So he will clean out the threshing floor very carefully, thoroughly. பின்புதான் அவர் என்ன செய்வார்னா கோதுமையை களஞ்சியத்துல சேர்ப்பார். And only then he will gather the wheat into his barn. அப்போ தேவனுடைய சேகரிப்பு, தேவனுடைய சேமிப்பினுடைய வழிமுறை என்னதுன்னு கேட்டீங்கன்னா முதலாவது அவர் சேமிக்கிறதை அவர் சுத்திகரிக்கிறார். What is the procedure of God storing up things? First he will clean up the thing that he wants to store. அப்ப நீதிமானுக்காக தேவன் ஞானத்தை வைத்து வைக்கிறார், சேர்த்து வைக்கிறார்னு சொல்லும்போது முதலாவது நம்ம ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். தேவன் ஒரு நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிற, சேமித்து வைக்கிற ஞானம் என்பது அது முதலாவது சுத்திகரிக்கப்பட்ட ஞானம். எழுதிக் கொள்ளுங்க. So when you say that God stores up wisdom for us, it means this wisdom which God stored up is the first purified wisdom. அது சுத்திகரிக்கப்பட்ட ஞானம். It is a purified wisdom. இன்னொரு விதமாய் சொன்னால் In other words, களங்கம் இல்லாத ஒரு ஞானம். so a wisdom without any defiling. இதை விளக்குவதற்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். I will show you a verse to explain this. நீங்கள் யாக்கோபின் நிருபம் 3:16 முதல் 17 வாசிப்பீர்களானால், If you read James chapter 3 verses 16 and 17, அங்கே வேதம் சொல்கிறது, the Bible says, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. for where envy and self-seeking exist, confusion and every evil thing are there. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. But the wisdom that is from above is first pure, then peaceable, gentle, willing to yield, full of mercy and good fruits, without partiality and without hypocrisy. என்ன அழகா இருக்கு பாருங்க. தேவனுடைய ஞானத்தை கர்த்தர் மனுஷனுக்குன்னு சேர்த்து வைக்கிறார், நீதிமான்களுக்கு சேர்த்து வைக்கிறார்னு சொல்லும்போது அந்த ஞானம் வந்து எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க. See, when the Lord stores up wisdom for his upright and righteous, see how pure it is. ஒரு முறை அந்த ரெண்டு வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். Read that two verses again. தேவன் தருகிற ஞானத்துல என்னெல்லாம் இல்லன்றத ஒரு பட்டியல் நீங்க போடுங்க. So you list out the things that are not present in the wisdom of God. நீங்க 16-17 திரும்ப வாசிக்கலாம். Verses 16 and 17. முதலாவது தேவன் கொடுக்கிற ஞானம், அனுப்புகிற ஞானத்துல வந்து என்ன இருக்காதுன்னா கலகம் இருக்காது. So the first thing, the wisdom that the Lord sends will not have confusion in it. இரண்டாவது எந்த துர்ச்செய்கையும் இருக்காது. There will not be any evil thing in that. அதுல வந்து அது வந்து பட்சபாதம் இல்லாமல் இருக்கும். It will be without partiality. அது மாயமற்றதா இருக்கும். It will be without hypocrisy. அதற்கு பதிலாக அதுல என்ன நிறைஞ்சிருக்கும்னு சொன்னீங்கன்னா, Instead what it contains, சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகள். peaceable, gentle, willing to yield, full of mercy and good fruits. என்ன சுத்தமான ஒரு ஞானம் பாருங்க. How pure it is, the wisdom. இப்படிப்பட்ட ஞானத்தை தான் முதலாவது ஆண்டவர் சுத்திகரித்து தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் சேர்த்து வைக்கிறவராய் இருக்கிறார். So such kind of wisdom is a wisdom which our God purifies and stores up for his people. பாருங்க, நாம இந்த சுத்திகரித்து தான் சேமிப்பு உண்டாகுது. So only when you purify there's a storage. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளது. The wisdom that comes from the Lord is very pure. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 24 முதல் 26 வாசிப்பீர்களானால், If you read Matthew chapter 13 verses 24 to 26, அங்கே ஆண்டவர் ஓமையை சொல்லுகிறார். the Lord says a parable here. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. The kingdom of heaven is like a man who sowed good seed in his field. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். But while men slept, his enemy came and sowed tares among wheat and went his way. பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும்
காணப்பட்டது. But when the grain has sprouted and produced a crop, then the tares also appeared. இங்க வந்து ஒரு விதமான விதை விதைக்கப்படுகிறது, நல்ல விதை என்று வாசிக்கிறோம். So here we can see a seed that is being sowed, that is a good seed. இந்த நல்ல விதைக்குள்ளே என்ன விதைக்கப்படுதுன்னா கழைகள் வந்து சத்ரு விதைச்சிட்டு போயிடுறான். But among this good seed, the enemy comes and sows tares. சுத்தத்திற்குள்ளே அசுத்தத்தை விதைக்கிறான். He sows a impure thing among the pure. நேர்மைக்குள்ளே பொய்யை விதைக்கிறான். He sows dishonesty among honesty. அவன் வந்து நியாயத்திற்குள்ள அநியாயத்தை வந்து அவன் விதைக்கிறான். He sows unjust among just. நேர்மைக்குள்ளே பொய்யை விதைக்கிறான். He sows dishonesty among the integrity. ஆனா நீங்க வெளிய பாத்தீங்கன்னா ரெண்டுமே பயிர் மாதிரி வளருது. But outwardly when you see, both are like good crops. ரெண்டுமே ஒரே இடத்துல வளருது. Both grow in the same place. ரெண்டுமே ஒரே தண்ணீரை குடிக்குது. Both drink the same water. ஆனா அதனுடைய விளைவை நீங்கள் பார்ப்பீர்களானா இந்த நல்ல விதை வந்து பயிராக முளைத்து தானியங்களை கொடுக்கிறது. But when you see the harvest, the good seed will grow up and bring out grains. ஆனால் இந்த களை இருக்கு பாருங்க, என்னதான் அதே நிலத்துல வளர்ந்தாலும், என்னதான் அது தண்ணியை குடிச்சாலும், என்னதான் நல்லா வளர்ந்து பச்சை பசேல்னு வந்தாலும் கனியை போய் தண்ணினா ஒரு கனி இருக்காது. But these tares, though they grow up in the same field, though they drink the same water, though it grow up green in color, but still it brings forth nothing. இது எதற்காக வந்தது என்று கேட்டா இது நிலத்தை கெடுக்கும்படி வந்தது. It just came only to destroy the ground. இது நிலத்தை கெடுக்கும்படி வந்தது. It only came to destroy the இது ground. பாருங்க எப்ப வந்ததுன்னா வெளிச்சம் இருக்கும்போது வரல. You know, when it did come, it not come when there was light. இது இருட்டுல ஒரு கள்ளத்தனமா உள்ள வந்து நுழையுது. So in the night time it came in a very wicked way. இதுல ஒரு நன்மை கிடையாது. There is no good in that. இது அந்த பயிரை வந்து அழிக்கும்படி வந்திருக்கு. It came to destroy the crop. அதனுடைய எல்லா நோக்கங்களும் பாத்தீங்கன்னா தீமை அழிவுதான். Its intentions are totally evil and destruction. அதுல வந்து ஒரு நேர்மையோ உண்மையோ நம்பகத்தன்மையோ கிடையவே கிடையாது. There is no faithfulness or trustworthiness in it. ஆனா பேர் என்னன்னு சொன்னா நாங்க கூட பயிர். But when you call, we are also a crop. நாங்க கூட விதைக்கப்பட்டிருக்கோம். We are also sown in. நாங்க கூட அறுவடையை கொண்டு வர போறோம். We will also bring a harvest. ஆனா முடிவை பாத்தீங்கன்னா ஒரு நன்மை இருக்கு. But when you see the end, there will be nothing good. ஆனா வேதம் சொல்லுகிறது, But the Bible says, தேவன் வந்து நீதிமான்களுக்கு நன்மையை ஞானத்தை சேர்த்து வைக்கிறார். the Lord stores up wisdom for the upright. அவர் சேர்த்து வைக்கிற ஞானம் எப்படிப்பட்டதுன்னா இப்படிப்பட்ட இருட்டளவுல கழவாய் வந்து உட்கார்ற ஞானம் கிடையாது. So this wisdom is not something that is being thefted in the night like this. அது ராத்திரில ஒளிஞ்சு மறைஞ்சு வந்து தீமையான நோக்கங்களோடு உள்ள நுழையிற காரியம் கிடையாது. It is not something that comes in the night in a very wicked way, in a wrong way. அது நீதி உள்ளது. It is very just. அது பரிசுத்தம் உள்ளது. It is very pure. அது நேர்மை உள்ளது. It is very honest. அது உண்மை உள்ளது. It is very true. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க வேதத்துல ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா, if you read an incident in the Bible, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வசனங்களை நம்ம முதல்ல வாசிக்கலாம். Let us read 1 Kings chapter 3 verses 27 and 28 first. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதின் தாய் என்றான். So the king answered and said, give the first woman the living child, and by no means kill him, she is his mother. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். And all Israel heard of the judgment which the king has rendered, and they feared the king, for they saw the wisdom of God was in him to administer justice. ஞானத்தை கண்டார்கள். They saw the wisdom. இந்த ராஜாவுடைய ஞானம் ஒரு பக்கம் வெளிப்படுற அதே வேளையில, when the wisdom of this king is revealed on one side, இன்னொரு ஞானமும் வெளிப்படுது. there was another wisdom that was revealed. என்ன ஞானம்னு கேட்டிங்கனா, what is that? நியாயத்தை புரட்டுற ஒரு ஞானம். It is a wisdom that turns justice. இத வந்து பொய்ய வந்து உண்மைய மாதிரி சொல்றதுக்கு ஒரு சாதுரியம் இங்க இருக்கு. So they had a smartness to say a lie as a truth. இங்க பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, 2 பெண்கள் 2 பேருக்கும் 3 நாள் வித்தியாசத்துல 2 குழந்தைகள் பிறக்குது. So here there were 2 women who had children in 3 days difference. இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல படுத்திருக்காங்க. They were lying in the same place. தங்கள் பக்கத்துல குழந்தைகள் இருக்கு. They had child beside them. காலையில வந்து ஒரு பிள்ளை செத்து கிடக்குது. But in the morning one child is dead. உடனே வந்து ராஜாட்ட வந்து முறையிடுறாங்க. Immediately they came to the king to plead about it. என்ன முறையிடுறாங்கன்னு சொன்னா, இந்த பெண் என்ன பண்ணுது, இன்னொரு பெண்ணை பார்த்து ஒரு பெண் சொல்லுகிறாள், ராத்திரி வந்து தூக்கத்துல வந்து அவள் வந்து தன்னுடைய பிள்ளையின் மேல அப்படியே தெரியாம சாஞ்சிட்டு பிள்ளைய கொன்னுட்டா.
The first woman said about the second woman, this woman lay upon the child in the night time and the child is dead. ஆகவே அவ என்ன பண்ணானா செத்துப்போன தாம் பிள்ளையை என் பக்கத்துல வச்சுட்டு என்னுடைய உயிருள்ள பிள்ளையை தாம் பக்கம் கொண்டு போயிட்டான்னு சொல்லுகிறார். Therefore she took a dead child and laid beside me and took my living child and took with her. ரெண்டு பேர் அழுகுறாங்க. Both are crying for that. இப்ப யார் சொல்றது உண்மைனே தெரியல. He don't know who is telling the truth. அப்போ இந்த ஒரு விதமான சூழ்ச்சிக்கு நடுவுல தேவ ஞானம் சாலமோனுக்கு வெளிப்படுகிறது. So amidst this conspiracy the wisdom of God is revealed to Solomon. சொல்றாரு இங்க பாருப்பா ரெண்டு பேரும் ஒரே உயிருள்ள குழந்தையை கேக்குறாங்க. So here both asked a live child. ஆகவே நீ ஒரே ஒரு வழி பண்ணு இந்த குழந்தையை ரெண்டு துண்டா வெட்டிட்டு ஆளுக்கு ஒரு பாதியை கொடுத்துருன்றார். So therefore cut the child into two and give one half to each. உண்மையான தாய் கதறுகிறாள். இந்த பிள்ளையை கொன்றாதீங்க அவளையே வச்சுக்க சொல்லுங்க. The true mother is crying, don't kill the child, let her have the child. ஆனால் பொய்யை சொன்ன தாயோ நேர்மையற்ற தாயோ வெட்டுங்க ரெண்டா வெட்டுங்க அது ரெண்டு பேருக்கு ஈக்குவலா கொடுங்கன்னு சொல்லுகிறார். But the mother who was dishonest, who told the lie, she said divide the child into two, let us have two parts. அப்ப ராஜாவால சரியா கண்டுபிடிக்க முடியுது யார் உண்மையான தாயின்னு கண்டுபிடிக்க முடியுது. So the king was able to identify who was the correct mother. பாருங்க இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்றதுக்கும் ஒரு ஞானம் தேவை இருக்கு. So even we need wisdom to say such kind of lies. சிலருக்கு ஒரு ஞானம் விளங்குது அவங்க வாழ்க்கையில. Some people have such kind of wisdom. எப்படி உண்மையை திரிச்சு பொய் சொல்லி மறைச்சு அதுக்கு ஒரு கதை கட்டி அதுக்கு ஒரு ஜோட போட்டு அதை எப்படி மனிதரை நம்ப வைக்கலாம்ன்றதுல மூளை நல்லா வேலை செய்யுது. So their mind works very well and they have the wisdom to turn tables, to turn the truth into lies and decorate it and show it in such a way people can believe it. யாரையும் நம்ப வச்சிருவாங்க யாரையும் ஏமாத்திடுவாங்க. They can easily make any people to trust it and easily believe it. எப்படிதான் உங்களுக்கு இந்த தந்திர புத்தி வேலை செய்தோ தெரியாது. I don't know how come this craftiness work in them. அவங்க வாயில வர்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பிடுவாங்க. 100க்கு 100 இவர் உண்மையை சொல்றாரு நம்பிடுவாங்க. When people hear them speaking, they all will believe that he speaks 100% truth. முழு நம்பிக்கை அவங்க மேல வச்சிருவாங்க. They will set their entire trust on him. ஆனா எல்லாம் கதை முடியும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த குறிப்பிட்ட ஆள் தங்களை ஏமாற்றிட்டாங்கன்றத பிந்தின காலங்களை கண்டுபிடிப்பாங்க. But when it ends, they will identify and find out how far this man has cheated them. அவ்வளவு தந்திரமா அவங்க மூளை வேலை செய்யும். They will work, their mind will work so cunningly. அவ்வளவு ஞானமா அவ்வளவு சூழ்ச்சியா வேலை செய்வாங்க. So they will work out so cruelly and so cunningly and கண்டே பிடிக்க முடியாது. You cannot find it out. சில வருஷங்களுக்கு முன்னால some years ago நம்ம சபையில ஒரு வயதான ஒருவர் இருந்தார். அவர் ரிட்டையர்டாக இருந்தார். ஓசிஎஃப்ல வேலை செய்து ரிட்டையர் ஆனார். அவர் மாதந்தோறும் ஒரு பென்ஷன் வாங்கி கொண்டிருந்தார். There was an old man in our church. He was retired from OCF and he was getting his monthly pension. அவர் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர் இந்த ஆந்திரா பேங்க் அப்ப இந்த மீனாட்சி தியேட்டருக்கு எதிரில் இருந்தது. அங்க அவர் எவ்ரி மந்த் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர் சைக்கிள்ல அவருடைய பென்ஷன் மணி அவர் வித்ட்ரா பண்ணுவார். So earlier this Andhra bank was near this Meenakshi theater. So on every month he used to come to that bank and withdraw money from the bank on a particular day. அன்றைக்கு அதே போல சைக்கிள்ல வந்தாரு. பணத்தை எடுத்தார். ஒரு கூட பை ஒன்று இருந்துச்சு. அந்த பைக்குள்ள அந்த பணத்தையும் பாஸ்புக் எல்லாம் வச்சுட்டு அவருடைய சைக்கிளை அவர் ஸ்டாண்டை எடுத்து கிளம்ப பார்த்தார். So even on that day he came to the bank, withdrew the amount, he put that money in his bag and he was about to take a cycle. அப்ப பின்னால ஒரு வாலிபன் வந்தான். There came a young man before me. Sir. He said, sir. என்ன பண்ணார்? What happened? என்ன சார் காசை கீழே போட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க? Sir, you have dropped your money down and you are living. அவர் திரும்பி பார்த்தாரு. When he looked back, தரையில ஒரு 100 ரூபாய் தவறி விழுந்திருக்கு. So there was 100 rupees dropped down. அவர் ரொம்ப தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லி அந்த 100 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. So he said thank you brother and he took that money and kept it in his pocket and went home. வீட்டுக்கு போய் கூடைய திறந்தா காசை காணோம். When he went home and opened his bag, he could not find the money. அவர் வித்ட்ரா பண்ண அத்தனை ஆயிரங்களையும் அவன் திருடிட்டு போயிட்டான். All the thousands which he withdrew, that man took it away. அந்த திருடுறதுக்கு அவன் என்ன செஞ்சானா அவனே ஒரு 100 ரூபாய் கீழே போட்டு அவருடைய கவனத்தை 100 ரூபாய் பக்கம் திருப்பிட்டு அவர் வைத்திருந்த அந்த பென்ஷன் மணி எடுத்துட்டு போயிட்டான். Just to steal that amount from him, he himself dropped a 100 rupees note down and he shifted his focus on that and took the money away. இது கூட என்ன வேணும்னா ஒரு அறிவு வேணும். So we need wisdom even for this. இதெல்லாம் நமக்கு பாருங்க நான் கடைசி கதை முடிக்கிறது உங்களுக்கு புரியலல்ல. So you did not understand until I ended the story, right? நம்மளும் வெகுளி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். We are also looking like innocent. இவ்வளவு நல்ல காரியம் செஞ்சிருக்கான். See how good work he has done. தேவ ஞானம் இப்படிப்பட்டது கிடையாது. The Lord's wisdom is not of such sort. தேவன் நீதிமான்களுக்கென்று ஞானத்தை சேமித்து வைக்கிறார். The Lord stores up wisdom for the upright. ஆனா அந்த ஞானம் முதலாவது களங்கம் இல்லாதது. But that wisdom is a purified wisdom. அது சுத்தம் உள்ளது. That is very pure. அதுல இந்த வெகுளித்தனம், இந்த திருட்டுத்தனம், இந்த ஏமாற்றுறது, வஞ்சிக்கிறது, பொய் சொல்றது, பாதி ஒளிச்சு பாதி மறைச்சு பாதி சொல்லி
பாதி ஏமாற்றுறது, இந்த வேலையே தேவ ஞானத்துல இருக்காது. You cannot find all kinds of deceit, cheating, cruelty, cunningness. All these things you cannot find in the wisdom of God. இதனால ஏசு சொன்னார், எப்பா உங்க வாயில வர்ற வார்த்தை ஆம்னா ஆமு, இல்லனா இல்ல. That's why Jesus said, when you say yes, say it as yes, and no means no, it is so. இதற்கு மிஞ்சினது எல்லாமே பாவம் தான். And anything beyond this is sin. என்ன, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய்யை பேசாதபடி நீங்கள் பொய்யை களைந்து உண்மையை பேசுங்க. So therefore you do not speak lies to each other, but rather speak truth alone. இந்த தந்திரம் மந்திரம் வேலை எல்லாம் ஆண்டவர்ட்ட எப்பவுமே கிடையாது. There is no cunningness and craftiness with God. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். So always say yes as yes and no as no. கர்த்தர் ஒரு ஞானத்தை நீதிமானுக்கு சேர்த்து வைக்கிறாரு. God is storing up a wisdom for the upright. அந்த ஞானத்துல களங்கமே இல்ல. It is a purified wisdom. அதுல எந்த ஒரு ஏமாற்றோ எந்த ரெண்டகமோ கிடையாது. So there is no deceit or cheating in it. சிலருக்கு அவங்க எவ்வளவு தந்திரமா பேசி காரியங்களை சாதிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். Some people know how smartly and cunningly they have to speak and achieve the things they want. நினைக்கிறாங்கப்பா நம்ம ரொம்ப பெரிய ஞானி. They think that they are very wise. சில பேர் சொல்லுவாங்க பேசியே நான் எல்லாம் சாதிச்சிருவேன். Some people would say I will speak and I can achieve anything. பேசியே அவங்க எல்லாரையும் ஏமாத்திடுவாங்க. They can speak and then deceive everything. ஊழியர்கள்லாம் நிறைய இடங்களை ஏமாந்துருக்கோம் நாங்க. Even we as pastors have been cheated many places. ஐயோ அவங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஐயோ இது நிச்சயமாவே அவங்க சத்தியமான ஜனங்கள்ன்ற மாதிரி நம்ப வச்சிருவாங்க. Whenever you hear them speaking, it will make us to believe that they are the true people. ஐயோ இவர்களை போல ஆவிக்குரியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி நம்ப வச்சிருவாங்க. They will make us believe that we cannot find any other person who is so spiritual like them. கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ள ஏமாத்திடுவாங்க. In a moment of fraction of seconds they will deceive us. இது தேவ ஞானம் கிடையாது. This is not the wisdom of God. ஒரு ஞானத்தை நமக்காக ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார் பிரியமானவர்களே. My dear ones, the Lord is storing up a wisdom for us. நீதிமானுக்கென்று ஞானத்தை வைத்து மெய்ஞானத்தை வைக்கிறார். The Lord stores up sound wisdom for the upright. இந்த மெய்ஞானம் எப்படி வைக்கப்படுகிறது, சேமித்து வைக்கப்படுகிறது என்றால், how is this wisdom stored up for us? அவர் களஞ்சியத்தை சுத்திகரிக்கிறார். He purifies the barn. தூற்று கூடையால அவர் கோதுமையை சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ள தூக்கி போடுறார். He thoroughly cleans out his threshing floor and then takes the wheat in. அந்த கோதுமையை சுத்தம் பண்ணாம அவர் சேர்த்து வைக்கிறதே கிடையாது. Without purifying that wheat, he will not store up. நாம நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். We have to ask a question to ourselves. என்கிட்ட வேலை செய்யற ஞானம் சுத்தம் உள்ளதா இருக்கா அல்லது அசுத்தமா இருக்கா? The wisdom that is working in me, is it pure or impure? எனக்குள்ள இருந்து எழும்புகிற ஞானம் உண்மைக்கு நேரா என்ன நடத்துதா, பொய்யுக்கும் திருட்டுத்தனத்துக்கும் களவுத்தனத்துக்கும் என்ன நடத்துதா? The wisdom that is coming out of me, is it leading me towards truth or towards all wrong and evil doing? எனக்குள்ள இருந்து எழும்புகிற ஞானம் நேர்மைக்கு நேரா என்ன நடத்துதா அல்லது எல்லா தந்திரத்துக்கு நேரா என்ன நடத்துதா? Is the wisdom that is rising up from me, is it leading me towards honesty or towards cunningness? நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். You can easily identify யாருடைய ஞானம் எனக்குள்ள வேலை செய்யுது. Whose wisdom is working in me? நாம வாழ்க்கையில இதை போல ராத்திரியிலே களவாய் தந்திரமா இருட்டுல வேலை செஞ்சு எல்லாரையும் நம்ப வைக்கிற ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் கிடையாது. அது சத்ருவினால் வருகிற ஒரு செய்கை என்பதை மறந்து போக கூடாது. Don't ever forget this kind of wisdom that comes in the night and cheats us, deceives us, that is not from the Lord, but it from the enemy, a thing that is being done by him. அப்ப முதலாவது ஆண்டவரே எனக்காக ஞானத்தை சேர்த்து வைக்கிறீங்க. So first of all, the Lord, you stores up wisdom for us. அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, முதலாவது சுத்திகரிக்கப்பட்ட ஞானம். First of all, that wisdom is a purified wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவர் ஒரு ஞானத்தை சேர்த்து வைக்கிறார். Second, the Lord stores up a wisdom for the upright. அவர் சேர்த்து வைக்கிற ஞானம் எப்படிப்பட்டது? What kind of wisdom is that? திரும்ப நம்ம அந்த வசனத்தை ஒரு முறை வாசித்தா இன்னொரு ரகசியத்தை அதில் தெரிஞ்சுக்கலாம். தேவன் சேர்த்து வைக்கிறது எப்படி சேர்த்து வைப்பார்னு. So if you read the verse again, you can understand how does he store லூக்கா up. 3:17 திரும்ப வாசிக்கலாம். Luke 3:17. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கழத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார் என்றார். His winnowing fan is in his hand, and he will thoroughly clean out his threshing floor and gather the wheat into his barn, but the chaff he will burn with unquenchable fire. இதுல ஒரு சத்தியம் இருக்கு. There's a truth in this.
ரெண்டு காரியம் நிலத்திலிருந்து விளையுது. There are two things that comes from the ground. ஒன்னு கோதுமை, இன்னொன்னு களை. One is wheat, another one is tare. ஒன்னு கோதுமை, இன்னொன்னு களை. One is wheat, another one is tare. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, களைய சுட்டரிக்கிறாரு, கோதுமைய களஞ்சியத்துல சேர்க்கிறாரு. So the Lord burns the chaff or the tare and he will gather the wheat into his barn. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, விளைகிறது எல்லாத்தையும் களஞ்சியத்துக்கு அவர் கொண்டு போறது இல்ல. He does not take all that is grown up or all is harvested into his barn. அவர் கோதுமைய மட்டும்தான் அவர் களஞ்சியத்துக்கு கொண்டு போறார். He will take only the wheat into his barn. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, எது தானியமோ, எதை அவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ, எது அவருக்கு நன்மையாய் தோன்றுகிறதோ, எது அவருக்கு அவசியமாய் தெரிகிறதோ, நன்மையானதோ, அதை மட்டும் தான் களஞ்சியத்துக்குள்ள கொண்டு போவார். So he takes only whichever is necessary, which he prefers to be a good one, which is chosen by him, and which the wheat alone into his barn. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, இந்த களை ஆகாரத்தை கொடுக்காது. This tare will not bring food to us. இந்த களை ஜீவனை பிறப்பிக்காது. This tare will not bring out life. இந்த களை ஜீவனை காப்பாற்றாது. This tare will not save our life. ஆனால் இந்த கோதுமை என்பது ஜீவனை கொடுக்கும், ஜீவனை காப்பாற்றும். But the wheat is life giving and is life saving. அப்ப எது ஜீவனை கொடுக்குமோ, எது ஜீவனை காப்பாற்றுமோ, அந்த தானியத்தை தான் அவர் சேர்த்து வைப்பார். Therefore the Lord will gather and store up only the grain that is life giving and life saving. இப்ப நான் மறுபடியும் சொல்லுவேன். Now I tell you again. கர்த்தர் நீதிமான்களுக்காக மெய் ஞானத்தை வைத்து வைக்கிறார் அல்லது சேர்த்து வைக்கிறார். The Lord stores up sound wisdom for the upright. எப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் நமக்காக அல்லது ஒரு நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிறார்? What kind of wisdom will God store up for the upright and for us? இரண்டாவது நான் சொல்லுவேன். Second I will tell you. அவர் தெரிந்து கொண்ட, அவருக்கு பிரியமான ஒரு ஞானத்தை அவர் நமக்காக சேர்த்து வைக்கிறார். The Lord will store up preferred wisdom for us. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஞானம் ஒன்று இருக்கு. There is a preferred wisdom. எல்லாமே கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுறது இல்ல. It's not everything is chosen by the Lord. எல்லாமே களஞ்சியத்துக்கு போறது கிடையாது. It's not everything enters into the barn. அவர் எப்படிப்பட்ட ஞானத்தை சேர்த்து வைக்கிறார்னா, ஒருவனுக்கு ஜீவனை பிறப்பிக்க கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார். The Lord will store up a wisdom that gives life to a person. ஒரு வாழ்வை கொடுக்கத்தக்க ஞானத்தை கர்த்தர் சேர்த்து வைக்கிறார். The Lord will store up wisdom which is life saving. நீங்கள் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 37 லிருந்து 39ல வாசிக்கலாம். You can read a very good example in the book of Genesis chapter 41 verses 37 to 39. நீங்கள் 38ஆம் வசனத்தை வாசித்தால், if you read verse 38, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி 38 வாசித்தால், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். And Pharaoh said to his servants, can we find such a one as this, a man in whom is the spirit of God? 39 verse 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாம் உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்று சொன்னான். Then Pharaoh said to Joseph, inasmuch as God has shown you all this, there is no one as discerning and wise as you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கவனிச்சீங்களா, இங்க ஒரு ஞானம் வெளிப்படுது. Did you notice a wisdom is revealed here? யோசேப்பின் ஞானம் வெளிப்படுது. The wisdom of Joseph is revealed here. பார்வோன் சொல்றார், உன்னை போல ஞானி விவேகி ஒருவனும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. Pharaoh says there is no one as discerning and wise like you. அதே தேசத்துல வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஞானிகள், சாஸ்திரிகள் அந்த அரண்மனையில பார்வோனோட இருக்கிறாங்க. There were also other magicians and wise men who were appointed for work in that same palace. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? But what is the problem? இந்த ஞானிகளாலும் இந்த சாஸ்திரிகளாலும் ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவையும் கண்டுபிடிக்க முடியல, அழிவிலிருந்து தப்புவிக்க கூடிய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஞானமும் அவங்களுக்கு இல்ல. But these wise men and these magicians were not able to find out the destruction or the damage that the people going to encounter, and they could not find a solution or give a way to save the people from the destruction. ஆனால் தேவ ஆவியை, தேவனுடைய பரத்திலிருந்து இறங்கி வந்த ஞானத்தை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். But there was a person who have received the wisdom of God, who have received the wisdom that descended from the Lord. அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, அந்த ஞானம் வெளிப்பட்டா மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. ஏன்? ஒரு தேசமே பாதுகாக்கப்படும். So that wisdom of the such sort, when that wisdom is revealed, even a people and also the entire nation will be saved by it. அப்ப நீங்க ஒன்னு நல்லா விளங்கிக் கொள்ளணும். So you have to understand one thing. கர்த்தர் ஒரு ஞானத்தை சேர்த்து வைக்கிறார் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஞானம்னா, இன்னொருவருக்கு ஜீவனையும் நன்மையையும் வாழ்வையும் கொடுக்கிற ஞானம். So when the Lord stores of wisdom, that wisdom is something which gives us, which
which is a life-giving and life-saving wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஞானம் இருக்குங்க. There are two kinds of wisdom in this world. சிலருடைய மூளை இன்னொருத்தரை அழிக்கிறதுக்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. So certain wisdom or certain minds will always work out to destroy other people. தீவிரவாதி இருக்கான் பாருங்க. You know these terrorists? அவனுடைய இரவு பகலா அவன் திட்டம் என்னன்னா, அவன் செய்கிற ஒரு குண்டையோ அவன் செய்கிற ஒரு வெடிமருந்தையோ வைத்து எத்தனை பேரை நான் அதிகமாய் கொல்லலாம்னு அவன் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். He always plans day and night just to with the bombs or the thing that he produces, how many people can he destroy? உங்களுக்கு தெரியுமா, உலக புகழ் பெற்ற அநேக தீவிரவாதிகள் பல பட்டங்களை படித்து தேறின ஞானிகள் உங்களுக்கு தெரியுமா? You know many terrorists, famous terrorists in this world are greatly educated and they have many degrees with them. உங்களுக்கு தெரியுமா, ஒசாமா பின் லாடன் என்று சொல்லப்பட்ட உலகம் தேடின பெரிய தீவிரவாதி நம்ம பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான்ல அவர் ஒரு பரிதாபமான ஒரு தாடி வச்சுக்கிட்டு அலங்கோலமா நிக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. So do you know about this Osama bin Laden, who was a well known terrorist who is being sought by the entire world? When we look at him, he will be in Afghanistan looking in a very pathetic and pitiful way. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த ஒசாமா பின் லாடன் என்று சொல்லப்படுகிறவர் சவுதி அரேபியால உள்ள மிகப்பெரிய பணக்காரர்கள் படிக்கும் கிங் ஸ்கூல் என்ற ஒரு பள்ளியில படித்தார். But this Osama bin Laden studied in King School in Saudi Arabia, where rich people would study. அதாவது ராஜ வீட்ல இருந்து வர்றவங்க படிக்கிற பள்ளி அது. That is a school where royal people will come and study. உங்களுக்கு தெரியுமா, அவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர். He is a person who got a degree in chemical engineering. ஆனா அவர் மூளை எப்படி வேலை செஞ்சதுன்னா, எப்படி அழிக்கலாம், but how did his mind work out just to destroy people? எப்படி கொல்லலாம், how can I destroy people? எப்படி ரெண்டு கோபுரங்களை ஒரே நேரத்துல ரெண்டு விமானங்களை கொண்டு இடிச்சு அத்தனை பேரையும் எரிச்சு அப்படியே கொல்லலாம். So how can I destroy all the people by hitting twin towers at the same time using through aircrafts? இதுவும் என்னன்னா அறிவுதான். This is also a wisdom. ஆனா இது தேவனிடத்துல இருந்து வர அறிவு கிடையாது. But this is not from the Lord. பரத்திலிருந்து தேவன் அனுப்பி சேமித்து வைக்கிற ஒரு ஞானம் வாழ்வளிக்கிற ஞானம். The wisdom that the Lord sends from the heaven and it's stored up for us is the one which gives us life. நாம செய்கிற எந்த செய்கையும், யோசிக்கிற எந்த யோசனை, நமக்குள்ள வேலை செய்கிற எந்த திட்டமும் நம்முடைய குடும்பத்தையோ இன்னொருவரையோ மற்றவர்களுக்கோ தீங்கு செய்யற மாதிரி மூளை வேலை செய்யுதுன்னா அது தேவ ஞானம் கிடையாது, பிசாசுட்ட இருந்து வந்ததுன்னு அர்த்தம். If any action that we do, or any things we work out, or any thoughts that we do is of destroying other people and spoiling other people, it means that it is not from the Lord but from Satan. இயேசு அழகா இதை வித்தியாசப்படுத்தி காட்டினார். Jesus very beautifully brought the difference out of it. திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். A thief comes only to steal, rob and to kill and destroy. ஆனால் நானோ அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் இந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். But I have come to give life and that may be made perfect in them. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வர்ற ஞானம் எப்படிப்பட்டது ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா அது மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கும். Therefore this wisdom which comes from the Lord is a life giving wisdom. நீதிமொழிகள் 1 அதிகாரத்திலேயே இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றிய எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. So even in Proverbs chapter 1 we can read about warnings given about these people. நீங்கள் 1 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து பாருங்க. Chapter 1 and from verse 10 onwards. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் சம்மதியாதே. My son, if sinners entice thee, consent thou not. எங்களோடே வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். If they say come with us, let us wait for blood, let us lurk privately for the innocent without cause. பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம், குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுவையும் விழுங்கி போடுவோம். Let us swallow them as alive as the grave and whole as though that go down into the pit. விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். We shall find all precious substance, we shall fill our houses with spoil. எங்களோட பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. Cast in thy lot among us, let us all have one purse. My son, walk not thou in the way with them, refrain thy foot from their path. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. For their feet run to evil and make haste to shed blood. என்ன மாதிரி வேலை பாருங்க நடக்குது. See what kind of work is done here. இதுக்கும் பயங்கர அறிவு தேவைங்க. We need wisdom even for this work. திட்டமிட்டு ஒருவனை கொல்றது, திட்டமிட்டு அழிக்கிறது, திட்டமிட்டு நாசம் பண்றது. So planning and killing a person, planning and destroying a person,
planning and spoiling a person. நீங்க நினைக்காதீங்க இதெல்லாம் ஐயோ பெரிய கொலைகாரங்க செய்யற பாவம் பாஸ்டர், நான்லாம் அப்படி கொல்லலாம் மாட்டேன். Don't think these murderers will do all these things. I will not kill a person. ஆனா சிலருக்கு வேலை செய்யுது மூளை. எப்படி தெரியுமா? எப்படி இவனை தந்திரமா பிடிச்சு குழியில தள்ளலாம். But some people will work out in cunning manner how we can just push this man into a pit. எப்படி இவன் வாழ்க்கையை நாசமாக்கலாம். How can we destroy his life? எப்படி இவனை பிரச்சனையில சிக்க How வைக்கலாம். can we make him எப்படி entangled in இவனை the problem? அவமானப்படுத்தலாம். How can we embarrass him? அவனுடைய பொருட்களை எப்படி கொள்ள அடிக்கலாம். How can we loot all his spoil? அவனுடைய வேலை எப்படி பறிக்கலாம். How can we get his work? அவனுக்கு நியாயமாய் வர வேண்டிய உயர்வுகளை எப்படி திருடலாம். How can we rob all the promotions that he wanted to? தான் செய்யாத ஒரு முயற்சிக்கு தான் எப்படி பேர் எடுக்கலாம். How can we get a name for the thing which you have not done at all? இன்னொருவனுடைய பிரயாசத்தை எப்படி ராத்திரியா திருடலாம். How can we rob the labor of other people? இது என்ன ஞானம்னா ஜீவன் கொடுக்கிற ஞானம் இல்ல, மற்றவனை அழிக்கிற ஞானம். This is not a life giving wisdom, it is a wisdom that destroys others. இப்படிப்பட்ட ஞானத்தை பெறவங்க சில பேர், வைத்திருக்கிற சில பேர் தங்களை அழித்து தங்கள் குடும்பத்தை அழித்து தங்களுடைய சந்ததிகளுக்கு சாபத்தை வைக்கிறாங்க. Some people who possess such kind of wisdom will destroy themselves but their own family and bring a curse to their descendants. தந்திரமா பேசி தந்திரமா செயல்பட்டு அவங்க படுகுழிகளை வெட்டி வலைகளை விரித்து அப்படியே பிடிக்கிறதுக்கு பதிவு இருக்கிறாங்க. So they will speak cunningly, they will act cunningly, they will put out, they will stretch out a net and they will wait in privacy. ஆனால் பரத்திலிருந்து ஒரு ஞானம் வருது. But there is a wisdom that comes from heaven. நீதிமான்களுக்கென்று ஒரு ஞானத்தை கர்த்தர் வைத்து வைக்கிறார். The Lord will store up a wisdom for the upright. அந்த ஞானம் முதலாவது எப்படிப்பட்ட ஞானம்னா சுத்தமுள்ள ஞானங்க, பொய்யெல்லாம் சொல்லாது. First of all, that wisdom is a purified wisdom. அதுல இந்த தந்திரம் கள்ளத்தனம்லாம் கிடையாது. There is no deceit or cunningness in that. ரெண்டாவது பரத்திலிருந்து ஒரு ஞானம் வருது, கர்த்தர் தம்முடைய நீதிமான்களுக்குன்னு சேர்த்து வைக்கிற ஒரு ஞானம். There is a second kind of wisdom that the Lord stores up for the upright. எதை சேர்த்து வைக்கிறார்னா ஜீவன் கொடுக்கிற தானியங்கள் கோதுமைகளை சேர்த்து வைக்கிறது போல மக்களுக்கு ஜீவனையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் யோசிக்கிற எண்ணங்கள் இருக்கு பாருங்க, ஞானம் இருக்கு பாருங்க, அதை தான் கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று சேர்த்து வைக்கிறார். The Lord will store up preferred wisdom like how we store up wheat which is life giving food to all people. யாக்கோபின் பிள்ளைகள்ட்ட ரெண்டு விதமான ஞானம் வேலை செஞ்சது. There were two kinds of wisdom that worked out in the life of children of Jacob. 10 சகோதரர்கள்ட்ட வேலை செஞ்ச ஞானம் என்னன்னா, சொப்பனக்காரன் வருகிறான், வாருங்கள் நாம் அவனை கொன்று போட்டு அவனுடைய சொப்பனம் என்னவாகிறது என்று பார்ப்போம் சொல்லி 10 பேருக்கு மூளை வேலை செய்யுது. So the wisdom of 10 people, 10 brothers worked out in such a way. See, the dreamer comes here, let us kill him and let us see how his dream come true. ஒரு வெகுளிய போல இவன் போயிட்டு இருக்கான். This boy was going like an innocent. ஆனா தூரத்திலே இவனுங்க திட்டம் போடுறாங்க. But they planned when he was coming afar. இவனை கொல்லணும், We want to kill him. இவனை 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போடணும். We should sell him for 20 silver pieces. அதே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க தான். They were born to the same father. ஆனா இன்னொரு பையன் பிறந்திருக்கான். But there's another son who is born. அவன் யாருன்னா தேவனுடைய ஞானத்தை பெற்ற இவனை போல ஒருத்தர் இருப்பானா? So is there someone who have received the wisdom of God like him? அவன் யார் தெரியுமாங்க? You know who is he? அதே தேசத்திலே நிர்வாணியாக ஓட விடப்பட்டான். He was a person who was made to run like a naked in the same place. செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். He was imprisoned for a mistake which he did not commit at all. அந்த பையன் அந்த நாட்டுக்கு விரோதமாய் வரப்போகிற ஒரு தீமையை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தின உடனே அந்த நாட்டின் மக்களை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி திட்டம் கொடுக்கிறான். So when the Lord revealed the destruction that going to come upon the nation, he gave a plan to save the people of the nation. அதன் மூலமாக அவன் மாத்திரமல்ல, அந்த நாடு மாத்திரமல்ல, தனக்கு தீங்கு செய்த தன்னுடைய சகோதரர்களுக்கும் அவன் ஆகாரம் கொடுத்து காப்பாற்றுகிற ஞானம் அவன்கிட்ட வெளியே வந்தது. And because of which a wisdom came out of it which also saved his people, his nation and also his family which did evil to him. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, கிரிமினல் மைண்ட்னுவாங்க பாருங்க. They will say criminal mind in a place. கிரிமினல் மைண்ட் பாஸ்டர் அவனுக்கு. He has got a criminal mind pastor. ஐயோ அவன் கையில நீங்க சிக்கினீங்க மொத்தமா அழிச்சு போடுவான். If you got in his hand he will destroy you completely. அவங்கிட்ட மாட்னீங்க எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துருவான் பாஸ்டர். பயங்கர கிரிமினல் மைண்ட். If you are caught to him he will extract everything from you. He got a criminal mind pastor. இந்த கிரிமினல் மைண்ட்லாம் ஆண்டவர்ட்ட இருந்து வராது. This criminal mind will not come from God. இந்த கிரிமினல் தந்திர புத்தி, மத்தவனை கெடுக்கிற புத்தி, மத்தவனுக்கு இடையூறு செய்யற புத்தி, மத்தவனுக்கு இடைஞ்சல் செய்து மற்றவனுடைய வேதனையை பார்த்து சிரிக்கிற புத்தி ஆண்டவர்ட்ட இருந்து வராது. This kind of mind where you will act cunningly or smartly or also always rejoice in other people's pain, this will not come from God. மற்றவனுடைய நல்வாழ்வையும் மற்றவனுடைய சுக ஜீவியத்தையும் ஜீவ ரட்சணையும் செய்கிற ஞானம் தான் கர்த்தர்ட்ட இறங்கி வரும். So this wisdom is a wisdom that comes from the Lord, which is a life-giving wisdom and which will redeem you. இந்த ஞானத்தை தான் கர்த்தர் தம்முடைய
பரிசுத்தவான்களுக்கு நீதிமான்களுக்கு சேர்த்து வைக்கிறார். And this wisdom is the wisdom which the Lord stored up for his upright. முதலாவது சுத்தமான ஞானம், First, it is a purified wisdom. இரண்டாவது நன்மையை தேர்ந்தெடுத்து கொடுக்கிற ஞானம், Second, preferred wisdom. கடைசியா மூன்றாவது, At last, the third one. மறுபடி நீங்க அந்த வசனத்தை பாருங்களேன். Read that verse again. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:17. Luke 3:17. அவர் என்ன செய்கிறார் பாருங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கழத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். His winnowing fan is in his hand, and he will thoroughly clean out his threshing floor and gather the wheat into his barn, but the chaff he will burn with unquenchable fire. ரெண்டு வார்த்தை இருக்கு, கவனிச்சீங்களா? There are two words here. அங்க ரெண்டு முக்கியமான வார்த்தை இருக்கு. Two important words. ஒன்றை சேர்த்து வைக்கிறார், இன்னொன்னு சுட்டெரிக்கிறார். One he will gather, the other one he will burn out. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, அவசியமானதை சேர்த்து வைக்கிறார், அவசியம் இல்லாததை அழித்து விடுகிறார். so he will gather and store up things which is necessary, and he will burn the thing which is not necessary. கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு ஞானத்தை மெய்ஞானத்தை சேர்த்து வைக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean when the Lord stores up sound wisdom for the upright? மூன்றாவது, இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா பாதுகாக்கப்பட்ட ஒரு ஞானம். Third, this wisdom is a protected wisdom. பாதுகாக்கப்பட்ட ஒளித்து வைக்கப்பட்ட ஒரு ஞானம். It is a protected wisdom. நல்லா கவனிங்க, நான் விளக்குறேன். Listen carefully, I will explain you. ஒரு விளைச்சலை வெளியில கொண்டு போய் தீ வச்சு எரிக்கிறாங்க. So one of the crop he takes out and burns it with a fire. அது என்னன்னா களை. That is tares. ஆனா அதே நிலத்துல விளையிற கோதுமை என்ன பண்றாங்கன்னா வெளியில கிடக்கிறத சுத்தம் பண்ணி அறைக்குள்ள கொண்டு வர்றாங்க. But the same wheat that came out of the same grains, he cleans them and brings into the barn. அது அர்த்தம் என்னன்னா, What does it mean? மனிதனுக்கு ஆகாரமாய் வர வேண்டியது பாதுகாக்கப்படுகிறது. So the thing that ought to be a food for man should be protected. அது ஒளித்து வைக்கப்படுகிறது. It is kept protected. அது மழையும் வெயிலும் சேதப்படுத்தாதபடி மறைத்து வைக்கப்படுகிறது. It is protected from getting exposed to rain and wind. வேற ஏதாவது ஒரு மிருகங்கள் அதை தின்று விடாதபடி பிந்தின காலத்தின் நன்மைக்காக வருங்கால நன்மைக்காக அது சேமித்து பாதுகாத்து வைக்கப்படுகிறது. It is protected and hidden that the animals may not eat it, or also for the welfare of the future. திருடர்களுடைய கண்கள் அதன் மேல் படாதபடிக்கு களவு போய்விடாதபடிக்கு அது பத்திரப்படுத்தி வைக்கப்படுகிறது. It is hidden and protected from robbers that they may not come and steal it. நல்லா கவனிங்க. Listen carefully. கர்த்தர் ஒரு ஞானத்தை தம்முடைய நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கிறார். The Lord stores up a kind of wisdom for his upright. அந்த ஞானம் எப்படிப்பட்ட தெரியுமாங்க? You know what kind of it is? மனிதருடைய கண்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை மறைச்சு தம்முடைய நீதிமான்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். The Lord hides many things to the normal people but reveals it to his righteous. மத்தேயு 11:25. Matthew 11:25. இயேசு சொன்ன வார்த்தைகள். The word said by Jesus. பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank you, Father, Lord of heaven and earth, that you have hidden these things from the wise and prudent and have revealed them to babes. கர்த்தர் ஒரு ஞானத்தை நீதிமான்களுக்கு என்று சேர்த்து வைக்கிறார், வைத்து வைக்கிறார். The Lord stores up a kind of wisdom for the upright. சேர்த்து வைக்கிறார்னா அர்த்தம் என்னன்னா, எல்லாருடைய கண்களுக்கும் மறைச்சு ஒரு நீதிமானுக்கு மாத்திரம் ரகசியமா வெளிப்படுத்துறார். So when he says that he stores up, it means that he hides from all the people but reveals only to his for the righteous. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். A good example for this is found in Daniel chapter 2. நேபுகாத்நேச்சாருக்கு இரவிலே ஒரு சொப்பனம் வருகிறது. Nebuchadnezzar had a dream in the night. அவனுக்கு அந்த அர்த்தம் புரியவில்லை, இருதயமெல்லாம் குழம்பி விடுகிறது. He did not understand the meaning of it and he was totally confused. காலையிலே எழும்புகிறான். He rises up in the morning. அவன் தன்னுடைய காரியத்தை சாஸ்திரிகளிடத்திலே ஜோசியர்களிடத்திலே கல்தேயருடைய ஞானிகளிடத்திலே போய் சொல்லுகிறான். எனக்கு நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், அதோட அர்த்தத்தையும் சொல்லணும். So he called all the magicians, astrologers and Chaldeans and said, you should also tell me the dream and its interpretation. இத கேட்ட உடனே ஜனங்கள், அந்த ஞானிகள் எல்லாம் மிரண்டு போறாங்க. So when they heard this, they were all astonished and they were shocked. நீங்கள் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசித்தால், when you read verses 10 and 11, அவங்க சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியிலேயே இல்லங்க. They say there is not a man on earth who can tell the king's matter. எந்த ராஜா இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்கிட்ட கேட்டது கிடையாது. Therefore no king or lord have ever asked such things of. 11ஆம் வசனத்துல வாசித்தா, verse 11 says, ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர்
ஒருவரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. It is a difficult thing that the king requests, and there is no other who can tell it to the king except the gods whose dwelling is not with flesh. யாருக்கு தெரியாதுங்க, இது ரகசியம். இது This is something mystery and some which is not known to எல்லார் all. கண்களுக்கு இது மறைக்கப்பட்டிருக்கு. It is hidden from all eyes. இதெல்லாம் தேவர்களே வந்து இறங்கினாதான் சொல்ல முடியும். Only if gods descend down, only they can tell this. இப்போ ராஜாவை கடுங்கோம் போது அத்தனை ஞானிகளை கொண்டு போடுங்கன்றார். Now this king was very furious and he asked to kill everyone. தானியேலுக்கு செய்தி வந்த உடனே, When this news came to Daniel, டைம் கொடுங்க, நான் தேவனிடத்துல போய் மன்றாடுறேன். he said, give me some time, I'll go and plead to the Lord. அவன் உடனே தன்னுடைய தோழர்களை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்றான். Then he called his friends and he prayed together. வேதம் சொல்லுகிறது 19ஆம் வசனத்துல, Bible says in verse 19, பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. Then the secret was revealed to Daniel in a night vision. இதுதான் நான் சொல்லுவேன், தேவன் நீதிமான்களுக்கென்று வைத்திருக்கிற மெய்ஞானம். I could tell this one as the wisdom, sound wisdom that the Lord has stored up for the righteous. யாருக்குமே தென்படாதது, தெரியாதது, பார்க்க முடியாதத தேவன் வந்து பண்டகசாலையில அந்த பதரையெல்லாம் வெளியே எரிச்சிட்டு கோதுமை எல்லாம் கொண்டு போய் களஞ்சியத்துல மறைச்சு வைக்கிறார் பாருங்க, அதான் இந்த ஞானம். So this is the kind of wisdom where the Lord will take away the chaff and burn it outside and just keep all the wheat and gathers inside which is not seen by all people. 22ஆம் வசனத்தை தானியேல் சொல்லுகிறாரு, Verse 22, the Lord, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துவார். He reveals deep and secret things. இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். He knows what is in the darkness. வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். And light dwells with him. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எங்களுக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியால் உம்மை புகழுகிறேன் என்று சொன்னார். He said, I thank you and praise you, O God of my fathers. You have given me wisdom and might and have now made known to me what we asked for you have made known to us to the king demands. இதுதான் பாருங்க, ஆண்டவர் தம்முடைய நீதிமான்களுக்கு யாருக்குமே தென்படாததை வெளிப்படுத்துற ரகசியம். So this is a mystery or a secret which the Lord reveals to his righteous, which is not revealed to anybody else. நான் சொல்லுவேன், இது வேலையிலே மாத்திரம் அல்ல, This is not only in your work. ஆவிக்குரிய ஊழியத்திலேயும் கர்த்தர் தம்முடைய நீதிமான்களுக்கு யாருக்கும் வெளிப்படுத்தாத ரகசியங்களை வெளிப்படுத்தி தர்றார். Even the spiritual ministry, the Lord reveals the secrets and mysteries which is not revealed to anybody அவர்கள் else. மூலமாக வேதத்தின் சத்தியங்களை வெளிப்படுத்தி தர்றாரு. The God reveals the secret of the Bible through them. எத்தனையோ பேர் அதே பிரச்சனை வழியா போயிருக்கலாம். Many people have gone through the same problem. எத்தனையோ பேருக்கு சொப்பனம் சொல்லி இருக்கலாம். You have also told the dream to many people, ஒருத்தருக்குமே அர்த்தம் தெரியல. but no one knows interpretation. இதுவரைக்கும் யாரும் இப்படி என்கிட்ட கேட்டதும் இல்ல, யாரும் சொன்னது இல்லன்னு சொல்லுவாங்க. They would say, no one has asked us so far, no one has told this in this way. ஆனால் ஒரு நீதிமானுக்கோ தேவன் மெய் ஞானத்தை சேர்த்து வச்சிருக்கிறார். But the Lord has stored up the sound wisdom for the righteous. அந்த நீதிமான் கர்த்தருடைய முகத்தை தேடும்போது கர்த்தர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறார். When the righteous seek the face of God, the Lord will reveal it to him. அதோட விளைவு என்ன தெரியுமாங்க? You know what is the outcome of it? ஞானத்தை கர்த்தர் சேர்த்து வைத்து நீதிமானுக்கு கொடுத்து அவன் மூலமா வெளிப்படுத்துறார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? What is the outcome when the Lord stores up this wisdom with the protected wisdom and when it is revealed to him? 5 நன்மை கிடைக்குது. It brings out 5 good. நீங்கள் 46ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா 5 நன்மை. If you read from verse 46 to 49, there are 5 good things. 5 காரியம் நடக்குது. There are 5 things that happen. முதலாவது, first, ராஜா முகங்குப்புற விழுந்தான், தானியேலை வணங்கினான். The king fell on his face, prostrate before Daniel. இரண்டாவது, second, இவன் கேளாத ஒரு காணிக்கையை, இவன் எதிர்பாராத ஒரு வெகுமதியை ராஜா தானியேலுக்கு கொடுத்தான். second, the king presented offering and incense which this Daniel never expected or asked for. மூன்றாவது, third, தேவனுடைய மகத்துவத்தை அவன் மகிமைப்படுத்தினான். he proclaimed the greatness of God. நாலாவது, fourth, தானியேலை எல்லாரை பார்க்கிலும் மேன்மைப்படுத்தினான். he promoted Daniel above all. ஐந்தாவது, fifth, அவனுடைய சிநேகிதர், அவனுடைய தோழர்களுக்காக இவன் செய்த சிபாரிசை அவன் ஏற்றுக்கொண்டான். he heard his petition and accepted to appoint his friends. ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா 5 P's இருக்கும், 5 P இருக்கும். நம்பர் 1, the king fell prostrate, முகங்குப்புற விழுந்தான், prostrate. ரெண்டாவது, the king presented gifts, தேவ ஞானம் வெளிப்படுகிறவனுக்கு கேளாமலே அவனுக்கு என்ன வரும்னா பொக்கிஷங்கள் அவனை தேடி வரும், presentation of gifts. நம்பர் 3, the king proclaimed the name of God, தேவனுடைய நாமத்தை ராஜா மகிமைப்படுத்தினான், பிரஸ்தாபப்படுத்தினான். நம்பர் 4, the king promoted him, ராஜா அவனை எல்லாருக்கும் மேன்மையாக ப்ரமோஷன் கொடுத்தார். ஐந்தாவது, the king heard his petition,
அவன் கொடுத்த சிபாரிசுக்கு தடை செய்யாமல், மறுப்பு தெரிவிக்காமல் தன்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் இவன் சொல்ல இடத்துல வேலைக்கு வைத்தான். இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டா, தேவ ஞானம் யாருக்கு வெளிப்படுத்தப்படுதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். All this will come to the person to whom the wisdom of God is revealed. இதெல்லாம் ஏன் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாருன்னா, Why did God speak all these things to us? ஆண்டவரே என்னை நீங்க நீதிமானா வைத்துக் கொள்ளுங்க, Lord, keep me as upright, Lord. எனக்காக நீங்க வைத்திருக்கிற சேமித்து வைத்திருக்கிற ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. Lord, reveal the wisdom that you have stored up for me. எப்பொழுது வெளிப்படும் அல்லது எப்படி வெளிப்படும்? How it will be revealed? 3 விதமாய் தேவனுடைய ஞானம் பாதுகாக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டு வெளிப்படும். So the wisdom of the Lord will be stored up and will be revealed in 3 ways. முதலாவது என்ன ஞானம் அது? First, what kind of wisdom? சுத்திகரிக்கப்பட்ட ஞானம். It is a purified wisdom. இரண்டாவது, Second, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஞானம். it is a preferred wisdom. மூன்றாவது, Third, தேவனால் பாதுகாக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஞானம். Third, it is a protected wisdom. ஆண்டவரே, Lord, நீதிமானுக்காக வைத்திருக்கிற ஞானத்தை எனக்கும் தாரோன்னு கேளுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். you also ask, Lord, give me the wisdom that you have stored up for the wisdom for the upright, and God will give us. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. ஞானமற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா. ஞானமற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா. உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஊற்றும் நீரே. உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஊற்றும் நீரே. உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா. தந்தையே நான் பணிகிறேன், தந்தையே நான் பணிகிறேன். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய பொற்பாதங்களிலே பணிந்து எங்களை நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். Our holy and merciful Father, we commit ourselves humbly at your feet, Lord. இந்த காலை வேளையிலே தேவனுடைய இரக்கங்கள், தேவனுடைய கிருபைகள் எங்கள் மேல் பிரகாசிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, this morning we pray that the grace and the mercy of God shine upon us. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற சேமித்து வைத்திருக்கிற ஞானத்திற்காக நன்றி அப்பா. Lord, thank you for the sound wisdom that you have stored up for us, Lord. உம்முடைய ஞானம் சுத்தம் உள்ளதப்பா. Lord, your wisdom is very pure, Lord. இந்த உலகத்தின் அசுத்த ஞானங்கள் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. Lord, we don't want the impure wisdom of this world, Lord. ஆண்டவரே, சுத்தமுள்ள ஞானத்தினால் எங்களை நிரப்பப்பா. Lord, fill us with the purified wisdom, Lord. தேர்ந்தெடுக்கப்படுகிற கோதுமைகளை சேர்க்கிறது போல நீர் எங்களுக்கு தெரிந்தெடுத்த ஞானத்தை தருகிறீர், தெளிந்த ஞானத்தை தருகிறீர் ஆண்டவரே. Lord, you give us a preferred wisdom where like you choose wheat and you give the chosen wisdom. ஆண்டவரே, ஜீவனுக்கு ஏதுவான ஞானத்தை எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே. Lord, you give us life-giving wisdom, Lord. எங்களுக்குள்ளே வேலை செய்கிற ஒவ்வொரு ஞானமும் மற்றவர்களுக்கு ஜீவனையும் நன்மையும் கொடுக்கிற ஒரு ஞானமா இருக்கட்டும்பா. Lord, let all the wisdom that we work in us be giving life-giving wisdom to others, Lord. மற்றவர்களை அழிக்கிறதோ, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறதோ, மற்றவர்களை நாசமாக்குற எந்த எண்ணமும் எங்களுக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே. Lord, we don't want any kind of intentions or thought that might be destroying and spoiling others, Lord. எந்த சூழ்ச்சியையும் தந்திரத்தையும் நிறைத்த ஒரு ஞானம் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. Lord, we don't want a wisdom filled with cunningness and craftiness, Lord. உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும். Fill us with your wisdom. நாங்கள் கேட்டது போல, as we have heard, ஆண்டவரே, உம்மால் பாதுகாக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட, வெளிப்படுத்தப்படாத ரகசியங்களை ஆண்டவரே அடக்கி இருக்கிற உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Lord, give us your protected wisdom which contains mysterious things and also hidden wisdom, Lord, hidden things. தானியேலை போல எங்களை ஞானமுள்ளவர்களாய் மாற்றும். Lord, make us wise like Daniel, Lord. சமர்த்தர்களாய் மாற்றும். Lord, make us wise like them. ஆசீர்வதியும். Bless them. நீர் சேமித்து வைத்த ஞானத்தில் எங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றும். Lord, make us partakers of the wisdom which you have stored up for us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you and may God be with you. 180 நாட்கள்ல வேதத்தை வாசிக்கிற முயற்சியில நீங்க எல்லாரும் ஈடுபட்டிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். I also believe that you are all taking part in this 180 days Bible reading challenge. யாரும் விடப்படக்கூடாது. So no one should be excluded from this. எல்லாரும் இதுல இருக்கணும். Everyone should take part. ஒவ்வொரு நாளும் 9 அதிகாரம் 10 அதிகாரம் தான் கொடுக்கிறோம். We just give 9 or 10 chapters every day. வாசிக்க முடியாதவைகளுக்காக ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாம ஒரு காம்பன்சேஷன் டேயும் வச்சிரோம். We have also kept a compensation day on Sundays for people who could not read on other days. வாசிக்கிறீங்களா இல்லையா? Are you reading or not? வாசிக்கிறீங்களா? You are reading, right? வாசிக்கிறோம் ஹalleluya சொல்லுங்க பாப்போம். All who read say hallelujah. அதனால யாரும் வாசிக்காம விட்டுற கூடாது. So no one should not stop with the பைபிள் வாசிக்காம நீங்க திருவிருந்து எடுக்கிறதோ, சபைக்கு வர்றதோ, ஆவிக்குரியவர்களா மாறுறதோ கற்பனைதான்றதை மறந்துடாதீங்க. So don't ever think it is only imagination to become spiritual without reading Bible or taking part in this. ஆகவே வேதத்தின் மேல பிரியமா இருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். Therefore delight in the word of the Lord and your life would be a blessing. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நீங்க பார்க்கிறீங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் முதல் 24ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 1 முதல் 6 அதிகாரங்கள். Today the scripture portion is from the book of 2 Samuel chapter 21 to 24 and from the book of 1 Kings chapter 1 to 6. இந்த 10 அதிகாரங்களை வாசிங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். Read all these 10 chapters, the Lord will be with you and bless you. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு இதை அறியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க, அவங்களும் வாசிக்கட்டும், கர்த்தருக்குள்ள வளரட்டும். Also share this information and spread it to all the people whom you know and let them also be blessed by this. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you and may God be with you. ஆமென், ஆமென்.